வாங்க கைஸ் இப்போ நம்ம ஹாய் கைஸ் இப்போ நம்ம அக்ஷயா ஜூஸ் எப்படி கரெக்டாக போடலாம் கட்டியாக சீக்கிரமாக உடச்சி எப்படி உள்ளே போட்டு தண்ணியை போட்டு கலக்கி ருசியாக குடிக்கலான்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்டைலில் செய்யலாம். வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அக்ஷயா ஜூஸ் எடுத்து காமிக்கிறேன். அக்ஷயா ஜூஸ் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். சக்கரை போட்டுட்டு இப்போ எடுத்து சக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம். இப்போ வாங்க இப்போ நம்ம போய் ஒரு இதில் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். இங்கே போயிட்டு சாமானத்தில் எதனா இதை சூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த டப்பா இது கரெக்டாக. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டப்பாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து ஒரு இதை எடுத்துக்கலாம். அப்படியே போகிறோம். எவ்வளோ போகிறோம் தண்ணி வந்துடுச்சு. அக்ஷயா ஜூஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோ. அவ்வளோதான். வேறு எது எடுத்து போட்டு எதனா சுற்றி எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. சும்மா அப்படி வச்சு இதுக்கு அப்படியே கழுவிடலாம் கொஞ்சம். இப்போ போட்டு அப்படியே லைட்டாக நசுக்கலாம். இப்படி பொறுமையாக நசுக்கலாம். நசுக்குன்னா இப்படி போட்டு அழுத்தணும் கொஞ்சம். லைட்டாக அவ்வளோதான். நசுக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நசுக்கிறது தான். நசுக்கி முடிச்சாச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஆகிடுது. இதை யாரும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் சும்மா எப்பயாச்சும் ஒரு டைம் போர் அடித்தாதான் வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேட்டை பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, கரெக்டாக தெரியுதா? 5 rupees. 7th month போனோம். இந்த வருஷம் 7th month வந்து 9th month முடியும். இங்கே பாருங்க, எனர்ஜி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது அதுக்கப்புறமா இது என்னங்க சாப்பிட்ணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறமா அதே தான் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா எங்கெங்கெல்லாம் கட்டியாக்கோ அழுத்துங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்ல. அவ்வளோதான், அழுத்திட்டா போகிறோம். ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் போகிறோம். ஆனால் கொஞ்சம் கட்டி தேவை. ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் போய் சிசர் எடுத்து வரேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துட்டு டம்ளரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி கழுவிட்டு போட்டு இப்படி கொஞ்சம் குத்திக்கோங்க. கட்டியாகிறதுலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் விட்டது கொஞ்சமாக. அவ்வளோதான் போதும். நம்ம இந்த தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் ஹீட்டு இதுலேருந்து போயிருக்கோம். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கழுவி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே மிக்சிங் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்து குத்தி விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குடிச்சா போகிறோம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. வாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டு சொல்கிறேன். ஓகே, பாய்.